கதையை அரங்கேற்றம் செய்துள்ளோம். அப்படி அரங்கேற்றம் செய்திருக்கும் வேலையிலே இந்நேர வேலையிலே தகதகனு தங்க தாமரையாட்டம் உருட்டி வச்ச லட்டாட்டம் நான் வந்திருக்கிறேனே. நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நான் எப்படிப்பட்ட பெண்? நான் யார் என்று தெரிவிக்கிறேன் வாடி. அடியே வந்தார முல்லை சூடி கூட மஞ்சள் மூகத்தலகி மாயனுக்கு தங்கையோடி அடியே அழகி உச்சமில்லாத என்னம்மா நான் யார் என்று தெரிகிறதா? இப்பொழுது சொல்லுமா, நன்றாகவே தெரியும். என்னுடைய பெயரை தெரிந்து கொண்டால் எக்கச்சக்கம் ஏடாகூடம் எதுவும் பேசாமல் கை கட்டி வாய்ப்பொத்தி அம்மா ஏவல் வேலையை கூறுங்கள் என்று எதிர்பார்த்து நிற்பாய். அப்படிப்பட்ட பெண் நான் யார் தெரியுமா? யாருமா? அடியே காலை கதிரொலி போல் மாலை மதியை போல பச்சை கிளியை போல் கொஞ்சம் அழகுடைய 1000 மின்னலிலே சோதிவடி மின்னல் போல அன்னை வருகிறாள் என்றால் 1000 தாதிமார்கள் ஆளாத்தி ஏந்தி நின்று கை கட்டி வாய்ப்பொத்தி ஏவல் வேலையை கூறுங்கள் அம்மா என்று எதிர்பார்த்து நிற்கக்கூடிய உலகமெல்லாம் என்னை போற்றி துதிக்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் உமாசக்தி பார்வதி அம்மா. கொடல அம்மா பேர் கண்டுக்கிட்டியா? அம்மா பேர் தான் சக்தி. சட்டியா? என்னடா சக்தி? அப்படி அம்மா நான் உமாசக்தியாக இருந்தாலும் செங்கமலம் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தவள்? அக்கா என் பேர் என்ன? கூத்து பாக்கல எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறியா? மயிலி அந்த அம்மா சாமி ஆடி இருந்துச்சு. அப்படி நான் உமாசக்தி இருந்தாலும் ஆனா நீங்க தான் முன்னைய பிடிச்சி கண்ணி விடாம பாக்குறீங்க. என் பேர் என்ன? நீங்க சொல்லி பிடிங்க இந்த அண்ணனும் ஐயோ ஜாக்கெட் வழக்கமா பாவாடை வழக்கமான்னு பாத்துட்டு இருக்குது. பாசு முதலுக்கு பாம்பு கடிச்சு பார்க்க போன தேல் கடித்த முடமோடான்னு முன்னைய பிடிச்சு அதே தான் பேச்சு. அம்மம்மா அப்படி எல்லாம் இருந்தாலும் நான் உமாசக்தி பார்வதி நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? நான் எப்படி பிறந்தவள்? அண்டபுவனத்தில் என்னுடைய ஜனனம் எவ்வாறு இருந்தது தெரியுமா? தெரிவிக்கிறேன் வாடி. அம்மம்மா எனக்கு பேரு வைத்தே
சொல்லம்மா. நான் எப்படி பிறந்தவன்? எப்படி? என்னுடைய தாயார் பேர் என்ன? என்னம்மா? என்னுடைய தந்தையார் பேர் என்ன? என்ன? நான் எத்தனை யுகங்களாக நான் வாழ்ந்து வருகிறேன் தெரியுமா? அத்தனை யுகம். செங்கமலம் பர்வத ராஜன் வயிற்றிலே நான் பார்வதியாக பிறந்தேன். பர்வதன் ராஜன் வயிற்றிலே பார்வதியாக நீ பிறந்தாய். இமய வரம்பன் வயிற்றிலே நான் ஈஸ்வரியாக பிறந்தேன். ஈஸ்வரியாக பிறந்தாய். தக்கன் வயிற்றிலே நான் தாய்ச்சானியாக நான் பிறந்தேன். தாட்சாயணியாக பிறந்தாய். உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அனைவருக்கும் மேலாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தியின் வயிற்றிலே நான் சக்தியாக அவதாரம் எடுத்தேன். ஓ, நீங்க ஆமாடி. சக்தியாக. அன்னங்கள் பல கோள்கள் புவி என்னும் உலகை உப்பளம் செய்த பராசக்தியாகப்பட்டவள் என்ன செய்தால் அனைவருக்குமே ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழில்களை உருவாக்கினாள். 3 தொழில். இந்த 3 தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய படைப்பதற்கு பிரம்மதேவனை படைத்தாள் செங்கமலம். அது மட்டுமில்லாமல் படியலக்கும் பொறுப்பிற்கு பரமனார் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை படைத்தார். அழிக்கும் தொழிலுக்கு ஆதிமாயக்கனனை படைத்தார். அதாவது 3 ஆண்களையே படைத்து விட்டோம். இந்த ஆண்கள் என்ன செய்ய போகிறார்கள் இந்த உலகை என்று எண்ணி பொம்பல் இல்லாத வீடு அம்பலமாமா. அப்படிப்பட்ட அந்த தாயாகப்பட்டவள் என்ன செய்தால் தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து அக்னி வேள்வியிலே போட்டு 3 சக்திகளை தோற்றுவித்தாள் அம்மா. அதில் பிறந்த முதல் சக்தி யார் தெரியுமா? இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய இச்சாசக்தியாகப்பட்டவள். இச்சம் என்றால் செல்வம். செல்வாக்கிற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியாகப்பட்டவள் பிறந்தாள். இந்த மகாலட்சுமி யாரை மணந்தால் தெரியுமா? அடியை செங்கமலம் இருட்டுல பார்த்து போகணும். அப்படி அந்த மகாலட்சுமியாகப்பட்டவள் அரிதையிலும் மாயக்கண்ணனை மாலையிட்டார். அது மட்டுமில்லாமல் நாணசக்தி என்றால் என்ன? நாணம் என்றால் அறிவு, நாணம் என்றால் கலை, நாணம் என்றால் அனைத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஒரு கலைநாணத்தை கொண்ட கலைவாணி தேவி பிறந்தாள். இந்த கலைவாணி தேவியாகப்பட்டவள் யாரை மாலையிட்டார்? படிக்கும் தொழிலுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய பிரம்மதேவனை மாலையிட்டார். மீதம் இருப்பது கிரியாசக்தி. கிரி என்றால் என்ன? வெற்றி. கிரி என்றால் மலை, கிரி என்றால் வீரம், கிரி என்றால் எதையும் சாதிக்கக்கூடியவள். கிரி என்றால் அர்த்தமற்ற பொருளுக்கு ஆதிப்பொருள் என்று விளங்கியது. அந்த ஆதிப்பொருளாக நான் பிறந்தேன். நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? வெள்ளிங்கிரியை பொற்பீடமாக வைத்து ஆட்சி செய்து வரக்கூடிய 3 கண் படைத்த சிவபெருமான் என்னுடைய மன்னவர், கணவர். அப்படி நான் கணவரை மாலையிட்டிருந்தாலும் நான் எப்படிப்பட்ட சக்திசாலி பெண்ணாக தெரியுமா திகழ்ந்தேன்? எப்படி? மண் பிறக்கும் போது நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? இந்த மானிட மக்களுக்காக என்னுடைய ரூபங்களை நான் எப்படி மாற்றிக்கொண்டேன் தெரியுமா? செங்கமலம், இந்த உலகம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பதாக இந்த உமையவளாகப்பட்டவள் நான் பிறந்தேன் அல்லவா? நான் பிறந்திருக்கும் வேளையிலே இந்த உமையவளாகப்பட்டவள், இந்த பராசக்தியாகப்பட்டவள் என்ன தெரியுமா? மூக்கு குத்துனா அப்படி தோக்க ஒரு மாப்பிளை. எல்லா புருஷம் வல்லருக்கும் கரக வச்சுக்கிட்டாரு, என் புருஷன் தொப்ப வாங்கி தொப்ப வச்சுக்கிட்டாரு புண்டை நக்கி ஓக்கு என்ன எப்படி உனக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எந்த பொம்பளை அழகா இருக்குது, எந்த பொம்பளை வயிறு எப்படி இருக்குது, நீ எங்களையும் இந்த ரசிப்பு ரசிக்கிறீன்னு நெசமால் பொம்பளைகள் என்ன ரசிப்பு ரசிப்பேன். அப்படி செங்கமலம் டூப்புல் கட்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாத்தியா, இவங்க நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கோழி முட்டை ஊரெல்லாம் பெருசாமா, செய்யற வேலை சிறுசாமா. எப்படி அக்கா கேட்டுக்கிட்டு நாளைக்கு போய் சொல்லு வீட்டுல அந்த அக்கா கிட்டாலும் மூட்டி விட கூடாது பாவம். அந்த அக்கா என்ன நினைக்கிறேன், விலை எத்தனை குடும்பத்துக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு காலமே இருக்கிற பொம்பளைங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி என்ன பார்த்தா பேர்பட்ட பொம்பளையாட்டமே தெரியுது. நான் எப்பேற்பட்ட பொம்பளை உங்களுக்கு தான் தெரியும். இவனுக்கு என்ன தெரிய போகுது? பிராந்தி பொறுக்கி 3 சீட்டாடி மூலையில கடந்தவன், தடத்தோட போறவன், தடப்போக்குல போறவன், இவனுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? அவன் சொல்றது நீ சொட்டாம போடுகிற உடம்பா காத்தாலிக்கு தான் தெரியுமா? அப்படி நான் இந்த அவதாரங்களாக எப்படி இந்த பூலோக மக்களை காப்பதற்கு எடுத்தேன் தெரியுமா? எப்படி செங்கமலம், நான் சாதாரண பெண் என்று நினைத்தாயா? அடியை மண் பிறக்கும் போது என் அவதாரம் மாறி. எப்படி மண் பிறக்கும் பொழுது அவதாரம் மாறி? அப்படி மாரியாக அவதாரம் எடுத்தேன். அது மட்டும் அதோடு நிறுத்திக் கொண்டேனா? நான் மண் பிறக்கும் போது மாரியாக அவதாரம் எடுத்து மாறி நீலி, சூலி, சண்டி, சாமுண்டி, பத்ரகாளி, உத்திரகாளி, அங்காரி, ஓங்காரி, சிவசக்தி, நவசக்தி, ஜெயசக்தி, பாகேஸ்வரி, யோகேஸ்வரி, லலிதேஸ்வரி, துர்கேஸ்வரி, எல்லம்மா, முத்தம்மா, சித்தம்மா, நாகம்மா, சின்னம்மா என்று பல பெயர்களோடு நான் அவதாரம் எடுத்து ஊருக்கு ஒரு விதமாக என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டேன். ஊருக்கு ஒரு விதமாக எப்படி தெரியுமா? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, திருக்கடையூரில் அபிராமி, சிதம்பரத்தில் சிவகாமி, தில்லையிலே மாக்காளி. அது மட்டுமில்லாமல் மாநில மக்களின் சங்கடங்களை தீர்க்கும் பொருட்டு நான் சமயபுரத்தில் மகமாரியாக அவதாரம் செய்து இந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் என்னை உத்தண்ட ரணமாரியாக வைத்து என்னையே
வணங்குகிறார்கள் அம்மா. அம்மா அடியே நான் அசைந்தால் உலகம் அசையும், நான் அசையாவிட்டால் உலகம் அசையாது. இப்படிப்பட்ட பத்தினி பெண்ணாகப்பட்டவள் அந்த 3 கண் படைத்த சிவபெருமானை நான் மாலையிட்டேன் அல்லவா? இந்த மானிட மக்களுக்கெல்லாம் நான் எதுவாக திகழ்கிறேன் தெரியுமா? அந்த பரமசிவனை நான் மாலையிட்டு ஆனை முகத்தில் ஒரு குழந்தை, ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய முருகபெருமானை நான் ஒரு குழந்தையாக பெற்றெடுத்தேன். அவர்களுக்கு இருவருக்கு பெற்று நான் தாய், இந்த உலக மக்களை நான் பெறாமல் தாய். எப்படி? ஆமாம் ஏமா அவங்க 2 பேரும் பெத்த சரி, அது தாய் சொல்லி ஒத்துக்கலாம். இவங்களை பெக்காமலே தாய்ங்கிற அது எப்படி? அடியே உங்க ஊர்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்க அம்மா கேக்குறாங்க எங்கடா போனன்னு கேக்குறாங்க. அது என்ன கோயில்னு சொல்லுவேன்? மாரியம்மா கோயிலுக்கு போனோம். மாரியம்மா கோயில் தானே சொல்லுவேன். ஆமா. உனக்கு அம்மா, உன் மவனுக்கு என்ன ஆகணும்? அம்மா அவனுக்கு ஆயாதான ஆயா. உனக்கு அம்மா வணங்க உன் மவனுக்கு ஆயாதான ஆகணும். உன் மவன் வந்தாலும் எங்கடா இருக்கிறன்னு கேட்டா மாரியம்மன் கோயில் தான் சொல்லுவான். உன் பேர வந்தாலும் மாரியம்மன் கோயில் தான் சொல்லுவான். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அனைத்து சக்திகளுக்கும் நானே முதல் கடவுளாக விளங்குவதனால் என்னை அனைவருமே அன்னை என்று அழைப்பதனால் அனைவருக்கும் நான் தாயாக விளங்குகிறேன். ஓ, யாருமே மொட்டையா மாரி கோயிலுக்கு போனா மாரி கோயிலுக்கு போன சொல்ல மாட்டாங்க. ஆமா, அம்மாங்கிற ஒரு சொல் வரும். அடியே நான் விரும்புவதெல்லாம் என்ன? இந்த உலக மக்கள் என்னிடம் கள்ளம் கவடம் இல்லாத பக்தியும் ஒரு தீய எண்ணம் இல்லாத அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு நற்குணத்தை தான் நான் விரும்புகிறேன். அதனால் தான் எனக்கு எப்படி ஒரு படையல் வைக்கிறார்கள், அதாவது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பால் பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்தாலும் நான் விரும்புவது என்ன தெரியுமா? வேம்பும் எலுமிச்சங்கனியை மட்டும் தான் நான் விரும்புகிறேன். ஆமாடி, அது எதற்காக வைத்து கும்பிடுகிறார்கள் தெரியுமா? வேப்பிலையாகப்பட்டது என் தாயாகப்பட்ட பராசக்தியாகப்பட்டவள் புவி என்னும் உலகை உப்பளம் செய்து இந்த உலகத்தின் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கையிலே திரிசூலம் மறு கையிலே கமண்டலத்தை கொடுத்து தாயாகப்பட்டவள் பூலோகத்தை நோக்கி என்னை அனுப்பினாள். அனுப்பியிருக்கும் வேலையிலே நான் பூலோகத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது என் தாயாகப்பட்டவள் மகளே நில்லென்றாள். நான் சட்டென்று திரும்பி பார்த்து தாயே எதற்காக என்னை நிக்க சொன்னீங்கன்னு கேட்டேன். என் தாயாகப்பட்டவள் என்ன தெரியுமா சொன்னாங்க? கண்ணே, நீ வந்து கண் கண்ட கலியுகத்தில் கருமாரியாக அவதாரம் எடுத்து மகமாரியாக நீ முகமாரியாக நீ உலகத்திற்குள் செல்கிறாய். உலக மக்கள் உன்னை தாயே என்று அழைத்து விட்டு அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டால் நான் சட்டென்று என்ன செய்தேன்? என்னுடைய 1000 கண்ணிலே ஒரு கண்ணை திறந்து சட்டென்று சுட்டெரித்து சூலத்தால் குத்தி பசுமம். அதற்கு என் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன? கண்ணே, தாயாகப்பட்டவளுக்கு பொறுமை இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் தான் அவள் தாய். பொறுமையை இழந்து விட்டால் தாய் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால ஒரு கையிலே நான் எலுமிச்சங்கனியும் மறு கையிலே வேப்பிலை தருகிறேன், இதை கொண்டு போய் உலகத்தை ஆட்சி செய்கின்றார். நான் எதற்கென்று கேட்டேன். வேப்பந்தலை எதுக்கு? மாரியம்மன் கோயில் வச்சு கும்பிடுறாங்க. மாரியாய் கோயில வேப்பல் இல்லாத பூசை நடக்குதாயா? எலுமிச்சை மலம் இல்லாத பூசை நடக்குதா? ஒரு காலமும் கிடையாது. அந்த வேப்பந்தலை எதுக்கு? உளுந்த கிள்ளி வாயில போட்டா என்ன பண்ணும்? என்ன கசக்கும்? கசக்கும். அதே ஒரு முத்திரையில எடுத்து வாயில போட்டா காஞ்சையில் எடுத்து வாயில் போட்டா அதனுடைய தன்மை என்று மாறாமல் இருக்கிறது. என்னை வணங்கும் பக்தர்கள் அவருடைய தன்மை மாறக்கூடாது. தாயே நீதான் கதி, நான் இப்படி வாழ்ந்தாலும் சரி என்னை நல்ல விதமாக வைத்திரு என்று கும்பிட்டால் வேம்பிருக்க வினையில்லை சக்தி இருக்க பயமில்லை என்ற சொல்லுக்கு உதாரணமாக அந்த குடும்பத்தை நான் காத்து ரசிப்பேன். அம்மா, எலுமிச்சங்கனி எதற்கு தெரியுமா? எலுமிச்சங்கனி ஒரு பிஞ்சு எடுத்து மோந்து பார்த்தா என்ன வாசம் அடிக்கும்? ஒரு காஞ்ச கனி ஒரு பழத்தை எடுத்து மோந்து பார்த்தா எலுமிச்சம்பழ வாசம் தான். அதே போல் என்னை வணங்கும் பக்தர்கள் அவர்களுடைய மனம் மாறக்கூடாது. இன்று நீ ஏழை, நாளை கோடீஸ்வரனாக மாறுவாய், நாளானிக்கு ஒரு பிச்சைக்காரனா கூட ஆவேன். ஆனால் என்னை வணங்குபவர்கள் எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. என்னை வணங்கும் போது எந்த நிலைமையில் இருந்து நாம் வந்தோமோ அந்த நிலைமையை எண்ணி பார்த்து அடுத்தவர்கள் மீது பகை கொள்ளாமல் வாழக்கூடியவர்களை நான் வாழ வைப்பதனால் எனக்கு எலுமிச்சங்களை வைத்து படைக்கிறார்கள். அதனால் எலுமிச்சங்கனிக்கு எதிர்க்கணி இல்லை, இந்த சோளம் இருக்க பயமில்லை என்ற சொல்லுக்கு உதாரணமாக உலக மக்களை நான் காத்திருக்கிறேன். வேம்பில்லாத பூசையும் கிடையாது, எலுமிச்சம்பழம் இல்லாத கோயிலும் கிடையாது. அதனால் இவ்வளவு பெரிய சக்திசாலியாக இருக்கிறேன் தானே. ஆனால் நானும் ஒரு சரிநிகர் பெண் தான். ஒரு பெண்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும் என்பதற்காக என் சக்திகளை எல்லாம் மறுரூபமாக வைத்துக் கொண்டு நான் பார்வதி தேவியாக அவதாரம் எடுத்து அதாவது மன்னவனுக்கேற்ற மனைவியாக நான் வாழ்ந்து வருகிறேன். அம்மம்மா, நான் வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினம் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? ஆணுக்குள் பெண்ணடக்கம், பெண்ணுக்குள் ஆணடக்கம். என்னுடைய மன்னவரை காண்பது என்னுடைய வழக்கம். அப்படியாக இருந்தாலும் அருமை பெரியோர் சான்றோர் என்று சொல்லக்கூடிய பெயரை சொன்னால் அழகென்று, பெயரை சொல்லாமல் சொன்னால் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு சமமாவார்கள். பெற்ற தாய் வீட்டிலே உற்ற தாய் தந்தை போல் நம் நாடகத்தை கண்டுகளிக்கிறது மட்டும் இல்லாமல் அனைவரும் அவரவர்கள் சொத்தில் நமக்காக 50 100 10 20 வாரி வழங்கியுள்ளார். வாரி வழங்கியதாவது எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுமாமா. நமக்கு கொடுத்து வைக்கிறதுனா ஆண்டவனுடைய கிருபை இல்லாமல் அதை மற்றவர்கள் நம்மை ஒரு பிள்ளையாக பாதிக்காமல் யாரும் கொடுக்க மாட்டார்கள். அதாவது பாலா சபைதனிலே நம் வாயால் வாத்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தால் அவர்கள் பணம் தருவாங்க. அந்த சபையில் அதாவது கூத்தாடி வாக்கு கோவிந்தன் வாக்கு,
ஆட்டக்காரருடைய வாக்கு ஹரிராமன் வாக்கு. இந்த பராசக்தி வேடத்தை பாராட்டி நமக்காக வாரி வழங்கிய நல்லுள்ளங்களும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தெருக்கூத்தை கண்டுகளிக்க வந்துள்ள பொதுமக்களும் நமக்கு காசுதான் கொடுக்கணுங்கிறது இல்ல, ஆடுவதும் பாடுவதும் ஒரு சான் அங்கத்திற்கு. ஆனால் அவர்கள் எதற்காக பார்க்கிறார்கள்? இன்னைக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது மாதிரி எல்லாம் ஒரு உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்களா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு சிறியவர்களுக்கு எடுத்து பாடம் புகட்டுவதற்காக இந்த நாடகத்தை கண்டுகளிக்கிறார்கள். அந்த கண்டுகளிக்க வந்திருக்கிறவர்களும் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பமாகப்பட்டது எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? சிவபிரகாசம் தட்டி போட்டீங்களா? நீங்க தட்டுறதுலயும் மெயினா நீங்க தட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் வாழ்த்துவது என் பொறுப்பு, வரம் கொடுப்பது அம்பாளின் பொறுப்பு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய காத்து கருப்பு நதிரக்கம் கண்டிஷ்டி ஓமல் தடப்போக்கு வெளிப்போக்கு பிள்ளி சூனியம் எதிராளி சதிராளி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் தீர்ந்து ஆண் போன பக்கம் அரசுப்பட்டு பெண் போன பக்கம் பெத்து பெருகி குட்டி பெருகி குடும்பால் பொங்கி வாழையடி வாழையாக வம்சமாகப்பட்டது தலைந்து ஆள் போல் வேறொன்றி அருகம்பிள்ளை போல் கிளகிழத்து எம்பெருமாள் ஆதிசக்தி மகாசக்தி ஆயிரங்கனுடைய வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினி என்று சொல்லக்கூடிய மகாசக்தி சமயபுரமாரியின் அருளை பெற்று பாதம் கண்டி இந்த மங்கையவள் பணியேன் என் மன்னவா.
அப்படியே கூட்டுக்காரு. எப்படியும் கூட்டுக்காரர் உமையவளே விடாம பாக்குறப்படியே ஐயோ ஆயா நல்ல பழம் நாச்சு பல்ல பால் தெரியாது எதுக்கு இப்படி பாக்குறேன் நானே கூட்டுக்காரருக்கு ஒரு மிளகா கூட சுத்துறது இல்ல 5 வருஷம் ஆகுது சுத்தி வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரு அவர் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு அந்த அக்கா பாக்குது அதானே அப்படியாயா காலையில வேசவுத்தாதான் தெரியும் எப்படி நல்லா இருக்கிறாரு இல்லையான்னு எப்ப பார்த்து என்ன பண்றது எல்லா புருஷம் எல்லாருக்கும் கரக வச்சுக்கிட்டாரு எம்புருஷம் தொப்ப வச்சுக்கிட்டாரு ஏமாந்து போயிடாதே எல்லாம் போய் போலப்பா போயிரும் என்னடி வேடிக்கை மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலர்கள் எல்லாம் கொய்து வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடியால் பாதம் துடைத்து ஆசையாய் மணியடித்து ஓசையுடன் ஒளி விளக்கேத்தி மன்னவர் திருவடி பாதத்திற்கு நான் வந்தனம் புரிந்தேன் நாதா கணவரை நாளொரு தினமும் தவறாம படிக்கி 4 திசைகளும் சென்று நறுமலரானது பறித்து இந்த மணவாளுடைய பாதத்தை நீ மகிழ்ச்சியாக பணிந்தாய் அல்லவா இந்த பரந்த உலகிலே நீ எப்படி வாழ்வாய் திருவிழமா எப்படி சுவாமி வாழ வேண்டும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.